திருவண்ணாமலை வ.உ.சி. நகரில் மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் மண்ணுக்குள் புதைந்த இருவரின் உடல்களை தமிழ்நாடு அரசு விரைந்து மீட்டுக் கொடுக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எப்படி ஒரு 60-50 வருஷம் எக்ஸ்ட்ராவே இருக்குமா? கம்மி ஒரு 30 வருஷம். மூணு தலைமுறைக்கு இங்கே இருக்கும். எப்பயுமே இது மாதிரி கிடையாது. இப்போ இவ்வளோ நஷ்டம் இது ஆயிருக்கு. இதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். 2 பேர் கிடைக்கலையே, அதையும் மீட்டு கொடுக்கணும். இங்கே வந்துக்கிட்டு 150க்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க சின்ன இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு போய் மறியல் போராட்டம்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு இந்த உயிரிழப்புகள் போக என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு? அதிகாரிகள் இது சம்மந்தம் எதாவது பார்த்துருக்காங்களா? அதிகாரிங்க வந்து பார்த்தாங்க. இது வரைக்கும் எந்த ரீசனுமே எங்களுக்கு கிடைக்காததுனால என்ன ஸ்கூலில் போய் 2 நாள் இருந்தோம். இன்னும் சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி அது கூட எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த 2 இதுவும் கிடைக்கலையே, அந்த வருத்தத்தோடு தான் நாங்களும் இருக்கிறோம். அது 2 எடுத்து கொஞ்சம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் போராடுறோம். இந்த பகுதியில் வந்துக்கிட்டு பெண்கள் அதிகளவில் குழந்தையோடு இருக்கிறீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு மண் சரிவு ஏற்பட்டு ஒரு 7 உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. இப்போ தொடர்ந்து மற்றொரு ராட்சத பாறவையும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுவும் வந்து முழு வலிமைத்தன்மையோடு இருக்காங்கிறது தெரியல. இப்போ இந்த பகுதியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களால் இப்படி எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்குறீங்க? சார், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். இது வரைக்கும் இவ்வளோ மழையிலையும் நாங்கள் பார்த்ததில்லை. இதுதான் முறை. நாங்கள் யதார்த்தமாக வீட்டு வாசலில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவ்வளோ மண் சரிவு தப்பன்னு வரும், ஆளுங்கள்லாம் வரும். கொஞ்ச நேரத்தில் பதட்டமாயிடுச்சு, ரொம்ப பயமாயிடுச்சு. நான் போய் எங்கள் அம்மா வீடெல்லாம் மேலே தான் இருக்குது, போய் இட்டுட்டு வரப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தா பாரெல்லாம் உருண்டு வந்து இந்த மாதிரி 7 பேரில் 5 பேர் கிடச்சிட்டாங்க. இன்னும் 2 பேர். அந்த குடும்பம் ரொம்ப தவிக்குதுங்க சார். தயவுசெய்து ப்ளீஸ் அந்த 2 குழந்தைங்களும் அந்த அண்ணாவையும் அந்த பாப்பாவையும் தயவுசெய்து மீட்டு கொடுத்துருங்க. ரொம்ப இங்கே நிறைய பேர் வீடு சேதாரம், வண்டி சேதாரம். உங்களுக்கே நாங்கள் சொல்லணும் இல்லை, நீங்களே பார்த்தாலே தெரியும் சுற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பாதிச்சு தான் இருக்காங்க. நீங்கள் தான் எல்லோரும் முன்னாடி நின்று நடவடிக்கை எடுத்து தரணும். ராட்சச பாறை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுவும் ரிஸ்க்கு தான். ஏதாவது பண்ணி எங்களால் இந்த இடத்த விட்டு போக முடியாதுங்க சார். நாங்கள் தலைமுறை இங்கே தான் இருக்கோம். எங்கள் பாட்டிலேருந்து, எங்கள் அம்மாலேருந்து, நான்லேருந்து, இப்போ என் பிள்ளைங்கலேருந்து எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். எங்களால் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். எங்களுக்கு என்ன சேஃபாக இருக்க முடியுமோ அது கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் சார். எங்களால் எங்கேயும் போக முடியாதுங்க சார். நீங்கள் தான் எல்லாம் பார்த்து